ஹலோ, ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம கமருதீன் வெளிய வந்திருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்காருன்னு நம்புறேன். நல்லா இருக்கட்டும். பார்வதி தான் என்ன ஆனாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்தவரை நான் ஒரு சாதாரண ஆள் தான். நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, என்னால ஒரு படி முன்னேறுன மாதிரி நான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் மீ. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போயிரலாம். ஆ நம்ம பார்வதி, என்ன பொறுத்தவரைக்கும் கமருதீன் வெளிய வந்திருக்காரு. ஓகே தான். இன்னும் பார்வதி வெளிய தல காட்ட முடியாம தான் இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம படையப்பா படத்துல நீலாம்பரி மேடம் அந்த ரூம்குள்ள அந்த மேரேஜ் கேஸ்ட்ட போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. ரொம்ப ரிப்பீட்டட் மூட்ல அந்த ரூம்குள்ள உட்காந்து அந்த சீன பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. அது மாதிரி என்ன பொறுத்தவரை பார்வதியும் சரி, அவங்க வீட்ல அந்த ரூம்குள்ள உட்காந்து எல்லா எபிசோட்லயும் எவன் எவன் என்னென்ன பேசினா அப்படின்ட்டு யார் யார் என்ன பேசியிருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வெளியே வரல. எந்த ஒரு மீடியாலயும் அவங்க ஃபேஸ் வரல இன்னும். நம்ம ரெட் கார்டுக்கு அப்புறம். என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சோசியல் மீடியா மக்கள் தான் பேசி பேசியே அவங்கள ரெட் கார்டு குடுக்கணும், ரெட் கார்டு குடுக்கணும்னு பேசி பேசியே அனுப்பிட்டாங்க. அதுவும் அவங்க செஞ்சதும் ஒரு காரணம் தான். இன்னொரு பார்ட் நம்ம ரிவ்யூவர்ஸ்க்கு இருக்கு. ஒரு 2, 3 சேனல்ல ரிவ்யூவர்ஸ் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தம்ப்நெயில்ல ஒரு நாள் கூட பார்வதி பேரு இல்லாம இருந்ததே இல்ல. அந்த பொண்ண போட்டு அடி அடின்னு அடிச்சு ரெட் கார்டு குடுக்குற வரைக்கும் விடல. இப்ப அவங்க சேனல் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. பாவம் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குல்ல. அந்த பர்சனல் லைஃப்ல பாவம் அந்த பொண்ணு தல காட்ட முடியாம இருக்கு. அந்த பொண்ணு பண்ணதுக்கு இது தேவைதான். இருந்தாலும் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. நம்ம தான் அவங்கள அனுப்பி வச்சோம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பிள்ளை ஒரு பொண்ணு. பொண்ணுன்னும்போது உலகம் எப்படி பேசும்னு தெரியும். அதனால அந்த பொண்ண நம்மளே தான் மறுபடியும் ரிசீவ் பண்ணணும். நம்ம தான் கம்பேக் குடுக்கணும் அந்த பொண்ணுக்கு. கம்பேக் பாருன்னு நம்ம தான் எல்லாரும் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் நெனைப்பேன். நம்ம அ நம்ம சாண்ட்ரா எபிசோடு பார்த்தீங்களா? சாண்ட்ரா எபிசோடு அந்த எவிக்ஷன் எபிசோடு பார்த்தீங்களா? அந்த பொண்ணு ஃபுல்லா அந்த ஷோ ஃபுல்லா ஃபேக் ஸ்மைலு. அ யாருக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க? என்னான்னு பேசும்போதெல்லாம் ரொம்ப ஃபேக்கான ஸ்மைல் குடுத்தாங்க. அவங்க பேசினாலும், அவங்க சிரிச்சாலும், அவங்க அழுதாலும் ரொம்ப ஃபேக்கா இருக்கு. எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா? இல்ல உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. என்ன பொறுத்த உங்களுக்கு அப்படி ஒருவேளை உண்மையில அது ஃபேக் ஸ்மைல்ன்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, அப்புறம் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பேசணும்னு நெனச்சேன். நம்ம திவ்யா மேடம் இருக்காங்கல்ல. அந்த திவ்யா மேடம் அந்த ஹெல்த்தி கிராசரில அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் குடுப்பாங்க பாருங்களா? அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் குடுக்கும்போது, அவங்க ஹக் குடுக்க வர்றாங்க. அந்த ஹக்க அப்படியே அவாய்ட் பண்றாங்க மேடம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஃபேக் ஸ்மைலா சிரிச்சுக்கிட்டே அவாய்ட் பண்றாங்க. ஆனா அங்க இருந்த யாருக்குமே அவங்க ஸ்மைல் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ஸ்மைல் வரும் இல்லையா? அந்த ஸ்மைல் அங்க யாருக்குமே வரல. ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணாங்க. அ எனக்குமே அப்படிதான் இருந்தது. என்னடா இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பண்ணு இந்த பொண்ணு பண்ண வேலைக்கெல்லாம் அ சொல்லப்போனா அவைங்க எல்லாரும் தான் ஃபேக் ஸ்மைல் குடுக்கணும். ஆனா என்ன பொறுத்த இந்த மேடம் ரொம்ப ஃபேக் ஸ்மைல் குடுத்தாங்க. அத என்னால ஏத்துக்க முடியல. அது நினைச்சேன்னா மறுபடியும் அதேதான். அ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க் யூ சோ மச்.